மதுரை மாநகர போக்குவரத்து காவல் ஆய்வாளர் தங்கமணி. திலகர் திடல், காலவாசல், கரிமேடு பகுதியில் போக்குவரத்து ஆய்வாளர் இருக்கு. இந்த பகுதிகளில் ஆரப்பாளையம் பேருந்து நிலையம் இருக்குது. இந்த பேருந்து நிலையம் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னாக்கும் குரு தியேட்டர் ஜங்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். முக்கியமாக நம்ம திண்டுக்கல் ரோடு, இங்கிட்ட இருக்கக்கூடிய திருநெல்வேலி ரோடு, இங்கிட்ட திருச்சி ரோடு எல்லாத்தையும் சந்திக்கக்கூடிய ஒரு முக்கிய சாலை. இது வரைக்கும் மதுரை மாநகரில் இந்த சிக்கலை தவிர்ப்பதற்காக சிக்னல் இல்லா போக்குவரத்து அப்படின்ற ஒரு திட்டத்தின்படி கோயம்புத்தூர் சாலை பாதுகாப்பு கோட்ட பொறியாளர் திரு மனுநீதி சார் அவருடைய சீரிய முயற்சினால் நம்ம மதுரை மாநகர காவல் ஆணையர், மதுரை மாநகர போக்குவரத்து துணை ஆணையர் அவங்களுடைய உந்துதலினாலும் இந்த இடத்த நம்ம ஆய்வு செஞ்சு இந்த சிக்னல் இல்லாமல் எப்படி இயக்கலாம் அப்படின்றது அவங்களுடைய சாலை பாதுகாப்பு திட்டத்தை பயன்படுத்தி வரக்கூடிய வாகனங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நின்று செல்லும்படியாக இல்லாமல் ஒவ்வொரு வாகனங்களுக்கும் சிக்னல் சென்று கொண்டே இருக்கும். யூடர்ன் சிஸ்டம், அதாவது என்னன்னா அந்த சென்டராக இருக்கக்கூடிய சென்டர் மீடியத்தை அடைச்சிட்டு சிக்னலுக்கு லெஃப்ட்லையும் ரைட்லையும் ஒரு யூடர்ன் சிஸ்டத்தை கொடுத்துட்றாங்க. இந்த சிஸ்டத்தில் என்னன்னா வரக்கூடிய வாகனங்கள் அப்படியே ஃப்ரீ லெஃப்ட் திரும்புகிறாங்க, திரும்பி அகைன் அந்த யூடர்னில் ஒரு யூடர்ன் அடிக்கிறாங்க. இந்த டேர்னிங் வர்றதுனால நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா வாகனத்துடைய வேகங்கள் முற்றிலும் குறைக்கப்படுது. ஒரு விபத்துக்கு மிக மிக முக்கியமான காரணம் என்னன்னா வேகம். அதில் இந்த பேருந்து காத்திருக்கக்கூடிய இந்த சந்திப்பில் பொதுமக்கள் அந்த பேருந்தை பிடிக்கணும் அப்படின்ற ஆர்வத்தில் போகிறாங்க. நிறைய விபத்துகள் பிளைண்ட் ஸ்பாட்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் கருத்தில் கொண்டு இந்த ஒரு யூடர்ன் சிஸ்டம் சிக்னல் இல்லாத ஒரு ஜங்ஷனை உருவாக்கும் அப்படின்ற திட்டத்தில் இப்போ அவர் சிக்னலுக்கு வெயிட் பண்ணவே மாட்டார். அந்த பஸ்ஸை ஓட்டுநர் ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரீ லெஃப்ட் திரும்புகிறாங்க, அடுத்து அகைன் யூடர்ன் திரும்பும் பொழுது சைடில் ஃப்ரீ ஃப்ளோவாக போயிட்டே இருக்கும். அங்கே ஏத்தாப்பில் வர்றவங்களுக்கும் உங்களுக்கு இவங்க போகிறதும் அவங்க வர்றதும் ஒரே இயக்கமாக இருக்குது. வண்டிகள் நிறுத்த வேண்டிய அவசியமே இல்லை. இந்த திட்டம் அருமையான ஒரு திட்டம். இதனால் பொதுமக்களுக்கு நேரம் மிச்சம். அதே போல் எங்களுக்கு காவல்துறையினருக்கு ஒரு தேவையற்ற ஒரு போக்குவரத்து இடையூறு, போக்குவரத்து ஒரு நெரிசலை தவிர்ப்பதற்கும் விபத்துகளை தவிர்ப்பதற்கும் நல்ல ஒரு அருமையான ஒரு சிஸ்டத்தை நமது கோட்ட பொறியாளர் சாலை பாதுகாப்பு கோயம்புத்தூரை சேர்ந்த உயர் திரு மனுநீதி அவர்கள் செஞ்சுட்டு வந்துட்டுருக்காங்க. தொடர்ந்து அவருடைய இந்த ஒரு வெற்றி பயணம் பொதுமக்களுக்கு மீதான ஒரு அக்கறை, சாலை பாதுகாப்பின் மீது கொண்ட ஒரு மிகுந்த நேசத்தின் காரணமாக இதை பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு. காவல்துறையினரும் சரி, பொதுமக்களும் சரி, வாகன ஓட்டிகளும் சரி ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டு இந்த ஒரு திட்டத்தை வரவேற்கிறாங்க. மனுநீதி சாரை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். மனுநீதி சாருன்னு சொல்கிறத விட எனக்கு ஒரு சகோதரர் அவர். சார் தேனி, மதுரை மாவட்டங்களில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தார். நாங்கள் சர்க்கிள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தோம். சார்கிட்ட பிடிச்ச விஷயமே எந்த ஒரு இதையுமே தீர்க்கமாக பார்ப்பார், நல்லா அனலைஸ் பண்ணி ஒரு முடிவு கொடுப்பார். அவர் எந்த ஒரு ஒர்க்கையுமே கொஞ்சம் வித்தியாசமாக செய்யணும்னு ஆசைப்படுவாங்க. அவர் இருக்கிற விங்கில் கொஞ்சம் ரொட்டீனாக ஒரே மாதிரி பண்ணிக்கிட்டு இருப்போம். ஏன் இது இப்படி மாற்றி பண்ணக்கூடாது, இப்படி பண்ணால் இன்னும் கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சொல்யூஷன் கிடைக்குமே அப்படிங்கிற மாதிரி அந்த பேசுகிறதோட மட்டும் இல்லை, சார் நிறைய முயற்சிகள் ஒவ்வொரு விங்கிலையுமே எடுத்திருக்கிறார். எங்களுக்கெல்லாம் அவர் என்ன சொல்கிறதுனா, ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது கூட ஒரு சகோதரர் இவ்வளோ இன்வால்மெண்ட்டோட ஒர்க் பண்ணுறாரு, ஒர்க் பண்ண முடியுமா, எதையும் எதிர்பார்க்காம ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. அதாவது நதி போல நீ ஓடுன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவரெல்லாம் எங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். சார்கிட்ட இருக்க ஒரு நல்ல விஷயம் என்னன்னா சினர்ஜி, அந்த கூட்டு முயற்சி. எப்பயுமே ஒரு டீமாக ஒர்க் பண்ணணும், தனக்கு தெரிஞ்சதை தான் மட்டும் இல்லை எல்லாத்துக்கும் கற்றுக் கொடுக்கணும்னு நினைக்கிறவர். அதுமாதிரி சார் அடிக்கடி சொல்கிறது, நம்ம இருந்த இடத்துலேருந்தே வேலை பார்க்கலாம், எல்லா இடத்துக்கும் போய் பார்த்து டைமை வேஸ்ட் பண்ணுற விட இந்த டீம் வியூன்னு பற்றி சொன்னார் ஒரு 15 இயர்ஸ் முன்னாடி. நம்ம இங்கே ஒரு ஆஃபீஸில் இருந்துட்டேவும் நம்மளோட ஹையர் அஃபிஷியலோ இல்லாட்டி அட்டன் பண்ணவங்களோ அலையாமல் அங்கே அந்த சிஸ்டம் ஓப்பன் பண்ணியவும் எல்லாமே எஸ்டிமேட்டோ ஒரு ப்ரொபோசல்ஸோ எல்லாமே செக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டைம் விரயத்தை குறைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நல்ல கருத்துக்கள்லாம் அவர் சொல்லிட்டு இருந்தார். 2003 தான் நான் தேனி போடி சப்டிவிஷனில் ஏஐ சேர்ந்தேன். அப்போ மனுநீதி சார் தான் அங்கே கூடுதல் பொறுப்பு கொடுத்தார். அவர்கிட்ட தான் ஏஐ சார்ஜ் வாங்கிட்டு நாங்கள் ஜாயின் பண்ணியிருந்த சமயம். அதுக்கப்புறம் ஏடி ஒரு ப்ரொமோஷன் ஆகி தேனி ஏடியாக இருந்தார். திரும்பவும் நான் போடியிலேருந்து 3 வருஷம் கழித்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி தேனி ஏஐ அவர்கிட்ட தான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அந்த சமயத்தில் 2007 எனக்கு ஏடியாக ப்ரொமோஷன் ஆயிடுச்சு. அப்பையும் ஆண்டிப்பட்டி ஏடியாக சார் தான் கூடுதல் போனார். அவர்கிட்ட தான் சார்ஜ் வாங்கியிருந்தேன். தொடர்ச்சியாக 4 வருஷம் அவர்கிட்ட இந்த வேலையை வேலை பார்த்தேன்.
ப்ரொமோஷன் அனுப்புறமும் பையன் படிப்புக்காக அவர் கோயம்புத்தூருக்கு மாறி போனார். இருந்தாலுமே எங்களோட டிபார்ட்மெண்ட் நெருங்கிய தொடர்பில் இருந்தோம். நடுவில் இப்போ நான் ப்ரொமோட் ஆனப்புறம் ஒரு 6 மாதம் கோயம்புத்தூர் வேலை பார்த்துருந்தேன். சார் கோயம்புத்தூரில் ரோட் சேஃப்டி இப்போ உள்ள கம்ப்யூட்டர் சமயத்தெல்லாம் அப்போயே அவர் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுவார். கூகுள் மேப்லாம் யூஸ் பண்ணி எல்லாம் சொல்லிக் கொடுப்பாரு. அதுக்கப்புறம் தான் அவர் சார் ப்ரொமோஷன் ஆனப்புறம் நான் வந்து 5 வருஷம் ஆண்டிப்பட்டில் இருக்க வரைக்கும் தேனியிலே தான் சார் QCலாம் இருந்தார். நல்ல பழக்கம், நெருங்கிய பழக்கம், குடும்ப நண்பர் மாதிரி. சாரை வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷமாக எனக்கு அறிமுகம் உண்டு. அவர் சாரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இஸ் எ குட் லேர்னர் அண்டு இஸ் ஆல்சோ எ குட் டீச்சர் ஆல்சோ. பொதுவாக வந்து லேர்னராக இருக்கவங்க குட் டீச்சராக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. சார் நிறைய கற்றுக்கிட்டதை வந்து எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கணுன்னு விரும்புவாங்க. கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு முன்னாடியே எல்லாருக்கும் வந்து கூகுள் எர்த்தை பற்றி ஒவ்வொரு அசோசியேஷன் மீட்டிங் அப்பையும் அவங்க தெரிஞ்சுக்கிட்ட எல்லா விஷயங்களையும் எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கணுன்னு நினைப்பாங்க. ஒரு வெப்சைட் நடத்துனாங்க, அசோசியேஷனுக்காக ஒரு வெப்சைட் நடத்துனாங்க. அவருடைய கான்ட்ரிபியூஷன் வந்து ஹைவேஸில் ஒரு அரிதான ஒரு கான்ட்ரிபியூஷன். இப்போ வந்து ரோட் சேஃப்டியில் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. சாரை பொறுத்தளவில் இப்போ ரோட் சேஃப்டி வந்து ஒரு நல்ல ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாப்பிக்கு அவருக்கு. பின்னாடி ஃப்யூச்சரில் வந்து அவருடைய கேரியர் வந்து இதை நோக்கி போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அவர் சங்கத்துக்கு அவ்வளோ அருமையாக பண்ணுவார். நாங்களாம் வந்து அவருடைய கையை பிடிச்சி நடந்து அந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து இந்த சங்கத்திலே அப்போ நடந்துகிட்டு இருக்கோம். இன்றைக்கி நான் வந்து செயலாளர் வரைக்கும் அந்த சங்கத்தில் இருந்துகிட்டு இருக்கேன். அதுக்கெல்லாம் சார் தான் முக்கிய காரணம். நான் செல்ஃபோனை வந்து எவ்வளோ யூஸ் பண்ணுன்றது நம்ம மன்னில் சார் அவருக்கு தான் தெரியும். அவர்களை பார்த்த நிறைய விஷயங்கள் நாங்கள் கற்றுக்கிட்டோம்.